அல்லேலூயா. சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. எல்லாம் சொல்லுங்க. சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. சபை மகிழ்ந்தது. சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. படிங்க. கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தீர்ப்பில் நிமித்தம் யூதாவின் குமார்த்திகள் களிகூர்ந்தார்கள். கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு. யாருடைய நியாயத்தீர்ப்பு? கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின் நிமித்தம் யூதாவின் குமார்த்திகள் களிகூர்ந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் சபை களிகூறக்கூடிய காலம் இது. கரங்களை உயர்த்தி அள்ளி சொல்லுங்க எல்லாரும். சோதரம், நீங்கள் உட்காந்துக்கிறது பார்த்தா எனக்கும் ஜபத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஜபம் நடந்தால் என்ன, நடக்கட்டி போன என்ன, உங்கள் காரியம் நடந்தால் போதும். சபை நடத்துகிற எங்களுக்கு தான் எத்தனை சிக்கல்கள், பிரச்சனைகள். நாங்கள் தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும். யாராவது 2 பேர் பூந்து அடித்தா கூட நீங்களாம் ஓடிடுவீங்க. நாங்கள் எல்லாம் விட்டுருங்க, அந்த பாஸ்டரை வேணால் அடிங்க, அந்த ஆள் தாங்க கூப்பிட்டார் எங்களையே ஜபத்துக்கு அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகிடுவீங்க. இன்றைக்கி உலகம் இப்படி போயிட்டுருக்குது. இப்படி நிறைய சிக்கல்களை நாங்களாம் சந்திக்கிறோம் சோதனை. அதனால் எங்களுக்கு தான் இந்த ஆட்சி மாற்றங்கள், காரியங்கள் எல்லாம் இது எதனால் வருது, இது எப்படி வந்தால் எப்படி அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் இருக்கிறதுனால இங்கே வசனம் சொல்லுது, யூதாவின் குமாரத்திகள் களிகூர்ந்தார்கள். என்ன செய்தார்கள்? ஜாய், சந்தோஷப்பட்டார்கள். ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு ஒரு 10 சட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் 10 அரசியலமைப்பு சட்டங்கள், 10 விதிகள் இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்தும். நான் இந்திய குடிமகன், நான் விரும்பும் மதத்தை பின்பற்றலாம், அதை பிரச்சாரம் பண்ணலாம், இப்படி பல சட்டங்கள், அதில் சரத்துகள் இருக்கிறது 10. ஆனால் இருக்கிற அரசாங்கம் சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் மாற்றுவோம். இந்தியா உருவாக்குனது யார்? நான் இன்றைக்கி அரசியல் பேசலை, வசனம் தான் பேசுகிறேன். பைபிள் முழுவதும் அரசியல் தான். புரியுதா உங்களுக்கு? பழைய ஏற்பாடு முழுவதும் அரசியல் தான். புதிய ஏற்பாட்டில் இயேசு அரசியலோடு தான் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார். சண்டை போட்டு தான் ஒளி ஜெயிச்சார். ஏரோது, பிளாத்து, ரோம தீத்துராயன். ஸோ அரசியல் அரசியல், விஞ்ஞானம் எல்லாமே ஆன்மீகத்தில் கலந்துருக்கிறது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். இப்போ என்ன சொன்னேன் பாயிண்ட்டு? களிகூர்ந்தார்கள். இப்போ ஒரு பாயிண்ட் சொன்னேன், அரசியல் பேசுகிறேன்னு நினைக்காதீங்கன்னு சொன்னேன். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருந்தும். இதை யாரும் மாற்றவே முடியாது. ஏன்னா நாடு உருவாக்கப்பட்ட போது, நாட்டை உருவாக்குனது யார்? யாருங்க நாட்டை உருவாக்குனது? காந்தி, நேரு, இவங்கெல்லாம் சேர்ந்து தான், ராஜாஜி, இவங்க தான் இந்தியாவை முதல்ல உருவாக்கினவங்கள. வெள்ளைக்காரன் கையிலேருந்து விடுதலையாக்கி இந்த நாட்டை உருவாக்கினவர்கள், கட்டமைத்தவர்கள் யார்? இவங்க தான். நேரு 3 முறை பிரதமராக இருந்தார் நாட்டுக்கு. அப்புறம் இந்திரா காந்தி வந்தாங்க, அவங்க பல முறை பிரதமராக இருந்தாங்க. அப்புறம் ராஜீவ் காந்தி வந்தாங்க. அவர் இப்படி பல ஆட்சிகள் போய் நேரு குடும்பத்தை விட்டு தாண்டி இப்போ பல கட்சிகள் அரசாள்கிறார்கள். சோத்திரம், நல்லது தான். அல்லேலூயா, சோத்திரம். அதனால் நாம் எந்த கட்சிக்கும் நாம் ஆப்போசிட்டாகவும் இல்லை, சாதகமாகவும் இல்லை. சோத்திரம். வர்ற அரசாங்கத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். பிரதமர் மோடியே திரும்பவும் பிரதமர் ஆனால் அவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் தான் அவரை பிரதமராக வச்சிருக்கிறார். சோத்திரம். ஆகவே அவருக்காக நாம் துதிக்க வேண்டும். அவரை ஆயுசுக்காக நல்ல ஆட்சி பண்ண அவருடைய அமைச்சர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லது ராகுல் காந்தி பிரதமராக வச்சாலும் நாம் அவருக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும்.
தேவன் யாரை பிரதமராக வைக்கிறாரோ அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது கிறிஸ்தவருடைய மிகப்பெரிய கடமை என்று 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டது. அதனால் நமக்கு யார் வந்தாலும் நமக்கு அவளையே கிடையாது, கர்த்தருக்கு சோதரம். ஆனால் இப்படி ஒரு ஆண்டவர் ஒரு வித்தியாசமான யாரை எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் தேவன் ஆட்சியிலே அரசாங்கத்தை நடத்தி, அரசாங்கம் தேவனுடையது. அரசாங்கம் யாருடையது சொல்லுங்கள்? கவர்மெண்ட் ஒர்க் இஸ் காட்ஸ் ஒர்க் அப்படிம்பாங்க. கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் ஒர்க். கர்நாடகா விதான் சௌதா போனீங்கன்னா சட்டசபை மேலே இப்படி ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்க இங்கிலீஷில், கவர்மெண்ட் ஒர்க் இஸ் காட்ஸ் ஒர்க் அப்படின்னு. கவர்மெண்ட் செய்கிற வேலை கடவுளுடைய வேலை. யாருடைய வேலை? கடவுள். ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா கடவுள் இருக்கிறாருன்னு கண்டுக்கலாம். கலெக்டர் ஆஃபீஸ் எத்தனை பேர் போயிருக்கீங்க? யாராவது போயிருக்கீங்களா? சும்மாவது ஒரு நாள் போய் பாருங்கள். அந்த கலெக்டர் ஆஃபீஸ் போய் உள்ளே போனால் யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க, ஒன்றும் செய்ய, சும்மா சுற்றி பார்க்குற மாதிரி போய் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. ஊமை செவிடு அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டிருப்பாங்க. சிறுபான்மை மக்களுக்கு அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. தீ வெள்ளம் விபத்து வருது பாருங்கள், அதுக்கு ஒரு ஆள் 2 பேர் அங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நாம் தான் நம்மளை யாரும் கவனிக்கலுங்கிறோம், அங்கெல்லாம் உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருப்பாங்க. விதவைகளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, பென்ஷன் வாங்குறவங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, வரி வாங்கிறது, சகல பலானூறு டிபார்ட்மெண்ட் அங்கே போட்டு மக்களுக்காக அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அத்தனை பேருடைய கணக்கையும் வச்சு அவங்களுக்கு என்னென்ன வேணும், என்ன செய்யணும், அவங்களுடைய குறைகள்லாம் வாங்கி திங்கக்கிழமை தோறும் என்ன செய்கிறாங்க, ஜமா பந்தி வச்சு குறை தீர்க்க முகாம் வச்சு கலெக்டர் என்ன செய்கிறாரு வாங்கி அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் அங்கங்கே அனுப்பிவிட்டு அந்தந்த டேபிள் அப்படி சின்சியராக இருக்கும். நாம் நினைக்கிறவங்களாம் தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு அவங்க செய்கிற வேலையெல்லாம் நம்மளும் ஒரு நாள் செய்ய மாட்டோம். அவங்களுக்காக நாம் நல்லா ஜெபிப்போம். நான் போனால் எல்லா பக்கம் பார்ப்போம். நான் அடிக்கடி கலெக்டர் ஆஃபீஸ் போகிற வேலை வரும். எனக்கு மேரேஜ் ரெஜிஸ்டர்லாம் போட நான் போயாகணும். அப்போ போனேன்னா எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு அப்படி ஒரு பெரிய ஒரு பரவசமாக இருக்கும். ஆண்டவர் எப்படியெல்லாம் இதெல்லாம் யார் செய்கிறது? தேவன் மக்களுக்காக, ஜனங்களுடைய பிரச்சனை கஷ்டத்துக்காக தேவன் இப்படி அரசாங்கம் என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, அந்த காலத்திலேருந்தே அரசாங்கம் என்கிற ஒரு அமைப்பை முதல் ராஜா சவுல் அப்படி ஏற்படுத்தி தேவன் அப்படி மக்களை நடத்துகிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆகவே நாம் கர்த்தர் ஏற்படுத்த போகிற புதிய அரசாங்கத்துக்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும், சோதரிக்க வேண்டும். சோதரம் யாராக இருந்தாலும் அவங்கள நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யார் வந்தாலும் சரி, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் சொல்லுங்க, வாயை திறந்து, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஃபஸ்ட்டு வசனம் 97 சங்கீதம் 1 வசனம். கர்த்தர் பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக்கிடவது. என்ன செய்ய கிடவது? மகிழக்கிடவது. அப்படின்னா ஆண்டவர் தான் அரசாங்கம் பண்ணுறார். ஒரு மனிதர்களை கொண்டு தேவன் அரசாங்கம் பண்ணுறார். பூமி என்ன செய்யணும்? மகிழ வேண்டும். மோடி அரசாங்கம் பண்ணல, மதிப்புக்குரிய மோடி அவர்கள் அல்லது ராகுல் காந்தியோ அல்லது வேறு தலைவர்களோ அரசியல் பண்ணவில்லை. தேவன் தான் அரசாங்கம் பண்ணுகிறார். தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் அவர் ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ஆண்டவர். யாரு? நம்முடைய தேவன். சோதரர், எல்லா ராஜாவுக்கும் அவர் தான் ராஜாதி ராஜா. பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி அவர். வெளிப்படுத்த விசேஷத்தில் சொல்லப்பட்டு, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூமியின் வெளிப்படுத்தல் விசேஷம் 333 படிங்க. 1:5. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும்
பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகி இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்படின்னா இயேசு யார்? பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி அவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 97 சங்கீதம் 9 வசனம் படிச்சுன்னா, கர்த்தாவே பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களில் நீர் மிகவும் உயர்ந்தவர். மோஸ்ட் ஹை, நீர் உன்னதமானவர். அவர் யாரு? உன்னதமானவர். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் யாரு? உன்னதத்திலும் பரிசுத்த தலத்திலும் வாசம் பண்ணுகிறவர். God is great. அவர் தான் ஆளுகை செய்கிறவர். ஸ்தோத்திரம். அரசாங்கம் பண்ணுகிறவர். ஸ்தோத்திரம். 97 சங்கீதம் 10 வசனம், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, நீங்கள் தீமையை வெறுத்து விடுங்கள். தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். ஸ்தோத்திரம். என்ன செய்கிறாரு? தப்புவிக்கிறார். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லு. ஹல்லேலூயா. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே. நம்மளை யாரில் அன்பு கூறுகிறோம்? கர்த்தரில். எத்தனை பேர் கர்த்தரில் அன்பு கூறுறீங்க? அதான் இன்றைக்கி இந்த உபவாச மத்திய வார மத்திய கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க. இல்லை டீ கடையில் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க, படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க, செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, டிவி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஏதோ போகலாம் கற்றுட்ட அப்படின்னு நினைக்காதுங்க. வாரம் ஜெபத்துக்கு வாங்க. இதில் நிறைய பேர் இப்போ ஆன்லைனில் கூட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க உபவாசம் கொடுத்து. கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஸ்தோத்திரம். இங்கே வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி, சபையை காப்பாற்றுகிறவர். எத்தனை சக்திகள் வந்தாலும் சபையை கர்த்தர் காப்பாற்றுவார். ஸ்தோத்திரம். எத்தனை பிசாசுகள் வந்தாலும் கர்த்தர் மக்களை காப்பாற்றுவார். ஸ்தோத்திரம். ஒரு வாட்ஸ்அப் பேசத்தோம், எல்லாம் சில கட்சிகள் ஆட்சிக்கு வந்துட்டால் நம்ம சபையில் ஆறாறு நடத்த முடியாது. காடுகள், மலைகள், குன்றுகள், குகைகள், இப்படி தான் ஆறாறு நடத்தணும், மறைஞ்சு. இன்றைக்கி அப்படி தான். ஒரு ஊரில் குஜராத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பெரிய ஆறு பள்ளம் அப்படியே தெரியுது, அப்படி ஆறு வட்டி போன ஆறு. மக்களெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 100 பேர் பக்கமாக பெட்டி, ட்ரம்மு, மைக்கு, பாய் எல்லாம் தூக்கிட்டு, மைக் செட்டு எல்லாம் தூக்கிட்டு அந்த ஆற்று வழியே போகிறாங்க. எல்லாம் வண்டியை கொண்டு போய் நிறுத்திட்டு, அந்த ஆற்றுக்கு மலையோரமாக ஒரு வீடு இருக்குது, ஒன்று ஒரு சின்ன சாலை, ஏதோ ஒரு அங்கே போய் எல்லாம் ஆண்டவரை ஆராதித்து சாமி கும்பிட்டு மத்தியானம் சோறாக்கி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. நாமளாக தான் ஒருத்தர் போக மாட்டோம். இலவச பஸ்ஸு, எப்பவும் பஸ் வசதி வர்றதுக்கு நமக்கு அப்படியே ஆண்டர் புடனி பிடிச்சி தள்ளிட்டு வர வேண்டியது இருக்குது உபவாச கூட்டத்துக்கு. அப்படி ஒரு கட்டுப்பாடு குஜராத்தில். சில இடங்கள்லாம் ஆராதிக்கவே யாருக்கும் தெரியாமல் போய் அப்படி சாமி ஆண்டவரை கும்பிட்டுட்டு வராங்கல்லாம். எல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க, அண்டா குண்டாலாம் தூக்கிட்டு போகிறாங்க, அரிசி எல்லாம் தூக்கிட்டு போய் சோறாக்கி தின்னுட்டு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நாமளாம் அப்படி ஆராதிக்குமா? நம்மளாம் எவ்வளோ சுதந்திரம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நமக்கு அந்த காலத்தில் நம்ம எப்படி ஆண்டவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடிக்கடி ஆலயத்துக்கு வரணும், அடிக்கடி ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம். ஒரு கூட்டம் வச்சா தான் ஜெபிக்கணும்னு வந்து உட்காந்து அரை நேரம் ஆண்டர்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணலாம், பைபிள் படித்து பாட்டு. அப்படி ஒரு ஆளை நான் பார்க்க முடியல. இதில் லட்சுமி தான் ஏதோ வருது, அப்பா ஏதோ வந்துட்டு போகுது. கர்த்தரில் அன்புக்கூர். கர்த்தரில் அன்பு இருந்தால் நமக்கு வந்துடும். சபையை தேடி என்ன செய்வோம்? வந்துடும். எத்தனை பேர் தெரியுமா இன்றைக்கி இந்த சுற்றி வீட்டில் உட்காந்துட்டு வெட்டி நாயம் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆலயத்தை சுற்றி. எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு இருக்குது. வேலை இருந்தால் பரவாயில்ல, ஓகே, உங்களுக்கு கூட வேலை இருந்தால் நீங்கள் போங்க, வேலையை விட்டுலாம் வரணும்னு சொல்லு. ஒரு வேலையும் இல்லாமல் தேவனை அன்பு கூர்ந்தால் நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்போம்மா. நமக்கெல்லாம் லவ்வர் யாரும் இல்லை.
ஒருவேளை நமக்கு ஒரு லவ்வர் இருந்தால் நம்ம மனசெல்லாம் யார் மேலே இருக்கும்? ஒரு பிள்ளை ஒரு பையனை விரும்புதுன்னு வச்சிங்களேன், அவன் நினப்பெல்லாம் எங்கே இருக்கும்? அந்த பையனை போய் எப்போ பார்க்கலாம், அல்லது அவனோடு எப்படி ஃபோனில் பேசலாம். நம்ம சபையில் ஒரு குடும்பம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளை அங்கே குமரவாளத்தில் அந்த பெண் அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. அவளோட அந்த அம்மாவோட ஒரு பிள்ளை வருவாள், வாலி பிள்ளை வருவாள். அவள் வந்து சபையிலோட ஒரு லிங்கே ஆக மாட்டான். அப்படி ஒரு மாதிரி வர்றோம் போகிறோம், அப்படி உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்படி ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருப்பாள். ஆனால் கடைசி போன வாரம் அந்த அம்மாவை காணோம். என்னன்னா அந்த பிள்ளை இன்னொருத்தனோட பழகி அவனோட திருமணம் பண்ணி கொண்டு போயிடுச்சு ஐயா அப்படின்னு சொல்லி அவங்க சொந்தக்கார பையனி. கர்த்தருக்கு சோதனை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த பிள்ளையோட மனசெல்லாம் யார் மேலேயே இருக்கும்? அந்த பயம் மேலேயே தான் இருந்திருக்கும். அது நான் தப்புன்னு சொல்ல, இருக்கட்டும். அதுபோல் நம்ம மனசு, நமக்கு ஒரு லவ்வர் இருக்கிறார், நமக்கு ஒரு மணவாளன் இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர். அவரை எப்போ போய் பார்க்கணும், அவர்கிட்ட எப்போ போய் உறவாடணும், அவரோட போய் உட்காரணும் அப்படிங்கிற ஆசை நமக்குள்ளே எப்பவும் அது பொங்கி வர வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, கர்த்தரில் ஆயத்தரங்கள்லாரும் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஏனென்றால் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. இந்த உலகத்தில் யாருக்கிட்ட அன்பு கூர்ந்தாலும் அது ஒரு நாள் என்ன செஞ்சிடும்? அது நம்மளை காலை வாரிடுறோம். நம்ம யார்கிட்ட அன்பு கூறணும்? கர்த்தர்கிட்ட அன்பு கூறணும். யார்கிட்ட சொல்லுங்க, வாயை திறந்து. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தீமையை வெறுத்து விடுங்கள். எதை வெறுத்து விடுங்கள்? தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி, விசுவாசிகளை காப்பாற்றி, சபையை காப்பாற்றி, ஊழியக்காரர்களை காப்பாற்றுகிறார். சோத்திரம். துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், துன்மார்க்கருடைய கைக்கு நம்மளை தேவன் நிச்சயமாய் தப்புவிப்பார். சோத்திரம். நிச்சயமாய் தேவன் என்ன செய்வார்? தப்புவிப்பார். ஆமென் சொல்லுங்க. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். தப்புவிக்கிறார். 11ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. என்ன விதைக்கப்பட்டிருக்குது? சொல்லுங்க, வாய் திறந்து. மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்குது நமக்காக. நீதிமானுக்காக என்ன விளைவிக்கப்பட்டிருக்கு? வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. சோதரம். அல்ல ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர், இந்த மழைக்காலம் வந்துருச்சு இல்லையா? மழைக்காலம் இப்போ எல்லாம் முளைச்சி வந்துருச்சு. என்னது? இந்த பக்கம் போய் பாருங்கள், எவ்வளோ புல், அவ்வளவு புல் வளர்ந்துருக்குது. எல்லா விதையும் முளைச்சிக்கிடுச்சு. தேவன் நமக்கு மகிழ்ச்சியை விதைத்திருக்கிறார். என்ன வைத்திருக்கார்? நீ கவலையோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், குழப்பத்தோடு இருக்கலாம், அல்லது ஆன்லைனில் பார்க்குற நீங்கள் கூட சில பேர் கவலைகளையும் கண்ணீர்லையும் குழப்பத்தில் என்ன செய்யுதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உட்காந்து இந்த வசனத்தை கேட்கலாம். கர்த்தருடைய வசனம் வருகிறது உங்களுக்கு நேராக. உங்களுக்கு என்ன விதைக்கிச்சிருக்கு? மகிழ்ச்சி. அது சீக்கிரத்தில் முளைக்க போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஷபலபரபலபரபலபரபலபா. மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சி விதைக்கப்பட்டு மகிழ்ச்சி முளைக்கப் போகிறது. மகிழ்ச்சி என்ன செய்யும்? முளைக்கும். சோத்திரம். மகிழ்ச்சி முளைக்கும். முளைச்சி வரப்போகுது. செடியெல்லாம் முளைக்கிற மாதிரி என்ன முளைக்குமாமா? மகிழ்ச்சியும் செம்மையான இருதயத்தாருக்கு வெளிச்சமும். வெளிச்சம் விதைக்கப்பட்டிருக்கிறது. என்னது? வெளிச்சம். சோத்திரம். நீங்கள் இருளில் இருக்க மாட்டீங்க, வழி தெரியாமல் தயக்க மாட்டீங்க. சோத்திரம்.
வெளிச்சத்தை அனுப்புவார். தேவன் தம்முடைய சத்தியத்தை அனுப்புவார். தம்முடைய கிருபையும் சத்தியத்தை அனுப்புவார். நம்முடைய வெளிச்சத்தை அனுப்பும் வசனங்கள் அப்படி வருகிறது. நம்முடைய வசனமின் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அவர் அல்ல வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் யோபு சொல்கிறான். அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். ஆமேன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட இருள் வந்தாலும் அதை நீங்கள் கடந்து போவீர்கள். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஷக்கர பலபரபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் யோபின் வாழ்க்கையில் பெரிய இருள் வந்துச்சு. வியாதி இருள், மரண இருள், பலவிதமான இருள் வந்து அவனை கஷ்டப்படுத்தியது, கண்ணீர் விட வைச்சது. படிங்க யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, அப்பொழுது அவருடைய தீபம் விளக்கு வெளிச்சம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை என்ன செய்தேன்? கடந்து போனேன். கடந்து போவோம். கடந்து போவீங்களா? இல்லை இருளிலே சிக்கி கிடப்பீங்களா? செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் வசனம் சொல்லுது. செம்மையானவர்களுக்கு என்ன உதிக்குமா? இருள் வரும். செம்மையானவர்களுக்கு இருள் வரும். நீதிமானுக்கு இருள் வரும். போராட்டம் வரும். சாத்தான் கொண்டு வந்து நிறுத்துவான். சத்துரு நமக்கு ஒரு எதிரி இருக்கிறானே. யார்? ஏற்று வீட்டுக்காரனா, பக்கத்து வீட்டுக்காரனா? இல்லை, அவன்லாம் மனுஷன். அதை விட பிசாசு ஒரு பெரிய எதிரி. அவன் என்ன செய்வான்? ஏதாவது ஒன்று விரோதங்களை கொண்டு வருவான், மனுஷங்களை தூண்டி. அந்த இருளினால் நான் அந்த வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். தேவரீரின் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாய் கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். ஸ்தோத்திரம். என்ன செய்வார்? இருளை வெளிச்சமாக்குவார். அவர் வெளிச்சத்தை தருவார் நிச்சயமாக. அடுத்த வசனம் படிச்சிங்கன்னா 97ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, இல்லை 96ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரமும் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். சோதரம். ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். சோதரம். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்ல. ஹல்லேலூயா. சோதர சோதர சோதர. இதில் வசனம் சொல்லுது, கர்த்தர் யாரு? அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். என்ன அர்த்தம்? ராஜாவாக அரசாள்கிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். ஸோ அதனால் யார் பிரதமராக வந்தாலும் ஒன்றும் பயமே கிடையாது. சபை பயப்பட தேவையில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்பட தேவையில்லை. பூச்சக்கரம் எப்படி இருக்கும்? அசையாதபடி உறுதியாக இருக்கும். பூச்சக்கரம்னா பூமி அசையாதபடி ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியந்திருப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். என்ன செய்யுங்கள்? சொல்லுங்கள். ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். சோதரர் எல்லாருக்குள்ளேயும் சொல்லணும். அவர் ஜனங்களை எப்படி நியாயந்திருப்பார்? நிதானமாய் பொறுமையாய் நியாயந்திருப்பார். உடனே நியாயந்திருக்கும். அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும். ஐயோ ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்யலையே, எனக்கு அற்புதம் செய்யலையே, என்னோட காரியத்தை விசாரிக்கலையே, அவர் தூங்கிட்டு இருக்கிறாரா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னே தெரியலையே, அங்கலாய்க்கிறோம். அங்கலாய்க்கிறோம். போட்டு வச்சிட்டாரே, என்ன பண்ணுறாரோ தெரியலையே, ஆண்டவர் என்ன செய்கிறாரோ தெரியல, என் கஷ்டம் அவருக்கு தெரியலையே. அவர் நிதானமாக நியாயம் தீர்ப்பார். அதுதான் நமக்கெல்லாம் தாங்க முடிய மாட்டேங்குது. கொஞ்சம் பொறுமையாக தான் கர்த்தர் நியாயம் செய்வார்.
எல்லாருக்கும் நியாயம் செய்வார். கர்த்தர் சகல ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். யாரும் கர்த்தரிட தப்பிக்கவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க வாயை திறந்து. சோதரம் எல்லாரும் அவருக்கு ஒன்று தான். ஆமேன்னு சொல்லுங்க. சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். ஆகவே கர்த்தர் நல்லவர். கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ராஜரீகம் பண்ணுகிறார். ராஜரீகம் பண்ணுகிறார். இந்தியாவில் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜாவாக வீற்றிருக்கிறார். ஜலப்பிரவாகத்தின் மேல் ராஜாவாக வீற்றிருக்கிறான். 29ஆம் சங்கீதத்தில் படி. ஸ்தோத்திரமாகவே நாம் இன்றைக்கு நல்லா ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் சீயோன் கேட்டு மகிழ்ந்தது. யூதாவின் குமாரத்திகள் கலிகூர்ந்தார்கள். என்ன செய்தார்கள்? கலிகூர்ந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அப்படி ஒரு சம்பவம் உனக்கு நடக்கும், நமக்கு நடக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். நாம் கலிகூறும்படி சந்தோஷம் உண்டாகும்படி கர்த்தர் நமக்கு ஒரு காரியங்களை நிச்சயம் அவர் செய்வார். ஷபலபரபலபரபலப. ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதில் பார்க்குற எல்லாருக்கும் செய்வார், கேட்குற எல்லாருக்கும் செய்வார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். எலிசபெத்துக்கு கர்த்தர் சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். மலடியாக இருந்தால் எனக்கு எந்த குழந்தை பிறக்க போகுது, எனக்கு எந்த அற்புதம் நடக்க போகுது, கவலையோடு இருந்து அவளை பார்த்து தேவதூதன் சொன்ன வார்த்தை, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவளுக்கு அப்படியே உண்டாச்சு. கர்த்தர் அப்படியே செய்தார். இன்றைக்கி இந்த செய்தி கேட்குற உங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாக போகுது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். கற்பம் இல்லாதவர்கள் கற்பத்தை திறக்க போகிறார் ஆண்டவர். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் நல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்படி செய்ய நினைத்தது தடைபடாது. சோதரம். நம்ம நினைக்கிறலாம் தடைப்பட்டு போயிடும். கர்த்தர் செய்ய நினைச்சிட்டாருன்னா தடைப்படாது. எந்த திருமணம் தடைப்படாது, வேலை தடைப்படாது, ஊழியம் தடைப்படாது, எந்த காரியமும் தடைப்பட்டு நிற்காது, எந்த உதவியும் தடைப்பட்டு, எந்த பணமும் தடைப்படாது. எல்லாம் அந்தந்த நேரில் வந்து சேர்ந்துடும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆகவே நாம் எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. சொரூபங்களை வணங்கி விக்கிரங்களை பற்றி பெருமை பாராட்டுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? வாயத்திறங்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போவார்கள். உத்தரப்பிரதேசத்தில் தான் பெரிய ராமர் கோயில் கட்டி, ஒரு கோயில் கட்டி எல்லாம் வழிபட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அந்த நாட்டிலேயே எல்லாம் தோற்று போயிட்டாங்க. எல்லாம் தோல்வி முகமாக போயிட்டாங்க. அதனால தான் தோற்று போயிட்டான்னு சொல்ல முடியாது. எப்படியோ கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்டினா எவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம பிரதமருங்கெல்லாம் கர்த்தருக்கு ஒரு பெரிய ஆலயம் கட்டி வழிபட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படி ஒரு மனசை ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் தர வேண்டும். என்ன செய்யணும்? தர வேண்டும். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் கண்களை மூடி முழங்கால் படிக்கிட்டு நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் காட், பிரைஸ் காட். எல்லாம் கர்த்தரை கண்களை மூடி ஜெபிப்போம். ஓரி கபாபா பாபா 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 பாரா தாரா பாலா ஷக்கரா பாலா ரி கந்தரா பாலா ரபா ஓரி கந்தரா பாலா ரபா லபா சங்கரா பாலா ரபா நபா கந்தரா பாலா ரபா. இயேசுவே மக்கு சோதர 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 சோதர. உண்மையிலுமே கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். சோதரம். இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தேர்தல் முடிவுகளில் பார்க்கும் பொழுது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுறாருங்கிறது நல்லா தெரிகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை சோத்தரிப்போம். ஓரி கபாபா. கர்த்தர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது இந்த உலகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா,
தேவனை துதியோங்கள். ராஜாதி ராஜனாமே சுராஜன். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியோங்கள். அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியோங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியோங்கள். வல்லமையார் கிரியை செய்யும் வல்லோரை துதியோங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளோ இயேசுவை துதியோங்கள். ராஜாதி ராஜனாமே சுராஜ் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா கைத்தட்டி அல்லேலூயா தேவனை துதியுங்கள். வாலிபரே தேவனை துதியோங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியோங்கள். அரபா கபரபலா செல்வங்களை ஒரபல சக்கரபலமரா ஒரபபபபபா ஒரகபலமரபா. ராஜாதி ராஜனாம் இயேசுராஜ பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஓ அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை சோதரிப்போம். சோத்ர 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 ஷபா பாபா 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 பாபா. ஓரி கபர பல 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 ஓரி கபர பல 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 பல. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் ஒரு நாள் வெட்கமடைய மாட்டார்கள். ஓரி கபர பர பரபா சக்கர பல பர பர துரபல சக்கர பல பர பல பர பலபா. ஓரி கந்தர பர ரபனபா சக்கர பல ரபன பர பல ரபா. ஓரி கபர பர பிரிபிக்கபா பாபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே மக்கு சோதர 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 கர்த்தர் இந்த வசனத்துக்கு அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். ஹalleluya.